கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இப்ப பாத்தீங்கன்னா, உண்மையிலே எனக்கு மெசேஜ் எடுத்து உட்கார்ந்து பொறுமையா ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க நேரம் இல்ல. இந்த வாரம் முழுசும் ரொம்ப பிஸியா இருந்து நேத்து எவ்வளோ ட்ரை பண்ணேன், முடியல. ஈவினிங் ஒரு கட்டாயமா ஒரு சர்ச்சில் ஒருத்தர் பர்த்டே திடீர்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு அண்ணன் தான் அங்க கொஞ்சம் மெசேஜ் கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்ப அதுக்கு ரெடி ஆகி போறக்கு எல்லாம் உண்மையில டென்ஷன் ஆயிடுச்சு. நேத்து ஒண்ணுமே பண்ணல, ஜெபிக்கும் இல்ல. ஆண்டவர் சமூகத்துல மன்னிப்பு கேட்டு இருந்த ஆண்டவரே, சரி பகல்ல வேலை செய்யும்போது சரி இன்னும் அடுத்து 1 ஹவர்ல பண்ணிடலாம், ஜெபம் பண்ணணும்னு நினைச்சு முடியல. அப்புறம் நைட்டும் முடியல. காலையில எழுந்துச்சு நேரமே சரி 3, 4 மணிக்கு எழுந்துச்சு ப்ரேயர் பண்ணலாம்னா முடியல. ரொம்ப டயர்டான்னு தூங்கிட்டேன். சாரி எல்லாத்துக்கும். அதனால என்னன்னா, செய்தி குடுக்குறேன். புக்ஸ் என்ன தொட்ட நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தை, ஒரு ஊழியர் எழுதுனத நான் இன்னைக்கு அத நான் சொல்றேன், படிக்கிறேன். அது எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. அதனால அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். இது நான் ப்ரிப்பேர் பண்ண கிடையாது. ஒரு புக்ல இருந்து நான் அதே அப்படி எழுதுறேன். சகரியா பூனன் என்கிற நல்ல ஒரு ஊழியர் அவரு. நிறைய பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் காணிக்கையே வாங்காத ஒரு சபை நடத்திட்டு இருக்கிற ஒரு பரிசுத்தவான். பெங்களூர்ல இருக்கிறாரு. கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். யூடியூப்ல கூட ஒரு மெசேஜ் எல்லாம் வரும். ரொம்ப தெளிவா அவர் போதிப்பார். எனக்கு அது பிடிச்சதுனால அந்த இதை மாத்திரம் இன்னைக்கு செய்தியா நம்ம எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கணும். அதுல பாத்தீங்கன்னா அந்த தலைப்பு தேவ கிருபையில் பலப்படும் வாழ்க்கை. அதை குறிச்சு எழுதியிருக்கிறாங்க. தேவ கிருபையில எப்படி நம்ம பலப்படுறதுன்னு சொல்லிட்டு அந்த புக்ல இருக்கிறது. நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு. 2 தீமோத்தேயு 2:1 இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் தங்கி இருந்த கிருபை, அவருக்குள்ள தங்கி இருந்த கிருபை என்ன என்பதை நம்ம சரியா அறியாத பட்சத்துல அவரோட கிருபையில பலப்பட முடியாது. தேவ கிருபைனா என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா ஏன் பவுல் அப்படி சொன்னாரு, எந்த கிருபையில பலப்பட சொன்னாரு, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற கிருபையா இல்ல சுகபலனை பெற்றுக்கொள்ளுகிற கிருபையான்னு இல்ல, கிறிஸ்துவின் அந்த கிருபை வித்தியாசமான ஒரு கிருபை. அதை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளலாம். பொதுவா இந்த கிறிஸ்தவர்கள் பொருளாதார இவ்வுலக ஆசீர்வாதங்களை யார் அதிகமா பெற்றிருக்கிறாங்களோ அவங்களே கிருபை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் அறியாத காலத்துல சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம குரூப்ல ரொம்பவுமே தெளிவுள்ள சகோதரிகள் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிறைய சத்தியங்களை நம்ம தெளிவா கேட்கிறோம். பலரோட சத்தியங்கள் வாரம் டெய்லி கேட்கறதுனால நமக்கு தெளிவு இருக்கு. இன்னுமே அதுல சில தெளிவான காரியங்களை எழுதியிருக்கிறாங்க. அப்ப இந்த உலக ஆசீர்வாதம் இப்ப நம்ம பாக்குறோம். எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப மோஸ்ட்லி உலக ட்ரெண்ட்ல ட்ரெஸ்ஸிங்கு, மேக்கப்பு, இந்த மாதிரி காரியங்கள், ஆடம்பர ட்ரெஸ்ஸோட ஸ்டைலு, நகையோட ஸ்டைலு இதெல்லாம் பார்த்து இப்ப அம்பானி ஃபேமிலி ஒய்ஃப் போட்டது தான் உலக பிரகாரமான மக்கள் இப்ப அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை ரொம்ப பிரசித்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதே இதை நம்ம வார்த்தைக்கும் எடுக்கலாம். ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொன்னா அவங்கள நினைக்கலாம். நம்ம அவங்களுக்கு கீழேதான் எல்லாரும் ஏழைகளா இருக்கிறாங்க இந்தியால பொறுத்தளவு. அப்ப அந்த ஐஸ்வர்யவான் இப்ப நம்ம நினைப்போம் அவங்கதான் கிருபை பெற்றவங்க. ஐயோ ரொம்ப ஆசீர்வாதம், ரொம்ப கிருபை பெற்றவங்கன்னு எல்லாருமே உலக மக்களும் சொல்லலாம், கிறிஸ்தவர்களும் அநேகரும் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அதல்ல கிருபை அப்படின்னு சொல்லி இந்த வேதத்துல இந்த எழுதப்பட்ட இந்த பரிசுத்தவான்ற காரியத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுறோம். அப்படி நிறைய பேர் ஒப்பிட்டு பார்த்து அதிகமான ஆசீர்வாதம் பெற்றவங்களை தான் கிருபை பெற்றவங்கன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்டவங்க லூக்கா 16வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. லாசரு ஐஸ்வர்யவானை குறிச்சு அங்க எழுதப்பட்டிருக்கு இல்லையா, ஐஸ்வர்யவான் குறிச்சு. இப்ப அதை எடுக்கும்போது அதுல ஐஸ்வர்யவான எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ரொம்ப கிருபை பெற்றவன் அப்படின்னு சொல்லி. லாசருவை பார்க்கலாம். அதை பார்க்கும்போது எளிய உணவு, சாதாரண உணவும் தேவனை துதிச்சிட்டு எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாம அதை சாப்பிட்டு உடம்புல பருக்களோடு புண்களோடு ஐஸ்வர்யானோட வாசல்ல கிடந்த தரித்திரன் லாசருவை என்ன சொல்லுவோம்? கிருபை இல்லாதவன், ஒரு ஆசீர்வாதமே இல்லாதவன் அப்படின்னு தான் உலக மக்களும் சரி நம்மளுமே அப்படிதான் சொல்லுவோம். ரத்தாம்பரமான விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து ஆடம்பரமான மேஜையில உட்கார்ந்து உணவு புசித்த ஐஸ்வர்யவானை நம்ம என்ன சொல்லுவோம்? இவனுக்குள்ளவா தேவ கிருபை அதிகம் கிடைச்சிருக்குது. அது இன்னைக்குமே நம்ம பாக்குறோம். நம்மளும் தவறி சில வேலைகள்ல சொல்லிடுறோம், எவ்வளவு கிருபை அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிடுறோம். அப்படி இருக்கு. ஆனா தேவ கிருபை இவர்கள் பார்க்கிற விளக்கம் தவறுன்னு சொல்லி அந்த ஊழியர் எழுதியிருக்கிறாரு. இவர்கள் இருவருக்கும் நித்தியத்துல என்ன நடக்குது
ஏன்னா இயேசு வந்து இதே அதிகாரத்துல தெளிவுபடுத்தியிருக்காரு. இயேசுவும் கூட மிக சாதாரணமான எளிமையான வாழ்க்கையை தான் இந்த உலகத்துல வாழ்ந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஊழியத்திலயும் அப்படித்தான். ஊழியத்திலும் சாரி, எனக்கு இந்த கோல்டு எப்பவுமே பிரச்சனைனால இடையில ஒரு அப்படி இருமல் மாதிரி வரும். பொறுத்துக்குங்க. ஊழியத்துல கூட ஆண்டவர் வந்து எவ்வளவு பெரிய ஊழியங்களை வச்சு பெருமையான இது பண்ணியிருக்கலாம்னா, இந்த காலத்துல எளிமையா ஊழியம் செய்யற வில்லேஜஸ் ஊழியமாகட்டும், சின்ன பிள்ளைங்க மத்தியில ஊழியம் செய்யறவங்க, உண்மையா இருக்கிறவங்கள வந்து மதிக்கிறதே கிடையாது யாருமே. அது ஏழை ஊழியம், ஊழியக்காரங்க சொல்ல பாருங்க, அது ஏழை ஊழியம், இது பணக்கார ஊழியம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஊழியத்துல கூட ஏசப்பா பெரிய மைக் செட் வச்சு பெரிய இதை வச்சோ மெசேஜ் கொடுத்தோ அப்படி பண்ணல. எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பாக்குறோம் எளிமையான ஊழியத்தை தான் செஞ்சாரு. தேவ கிருபையை பெற்று எந்த கிருபையில அவர் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் பிதாவிடத்துல கிருபை பெற்றவரா ஊழியம் செஞ்சார். இப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு பெரிய ஊழியக்காரரு, ஐயோ அவர் ஜெபிச்சா நமக்கு உடனே நடந்துரும், அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அவர்கிட்ட போ அப்படியெல்லாம் நம்ம வந்து இன்னுமே மைண்ட் செட்டப்ல இருக்கிறோம். அதெல்லாம் விட தேவன் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது, கிறிஸ்து எந்த மாதிரி கிருபை பெற்று கொண்டார் என்பதை நாம இந்த நாள்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ எளிமையான வாழ்க்கையை ஏசப்பா வாழ்ந்தார். ஊழியத்துல அப்படித்தான் அவர் வந்து செஞ்சாரு. வரிப்பணம் ஊழியம் செய்யும் போது அவருக்கு வரிப்பணம் கட்டக்கூட அவருக்கு சேமிப்பு கிடையாது. ஊழியக்காரங்க கையில கோடி கணக்கான பணங்கள் இருக்கு. ஒருத்தர் சொன்னாங்க, இந்தியாவிலேயே வந்து அதாவது ஐபிசி சபை கேரளத்துல வந்து ஐபிசி சபை போதவர் அவ்வளோ ஒரு சேமிப்பு இருக்கான் அவருக்கு. கொஞ்சம் வருஷம் முன்ன ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடியே கேள்விப்பட்டது. அவ்வளோ ஒரு சேமிப்புனா ரொம்ப அதிகமான பணம் உங்களுக்கு பேங்க்ல அவங்களுக்கு இருக்கு. ஐபிசி வந்து நகை போடாதவங்க தான். நகை போட மாட்டாங்க. நகை போட்ட கம்பெனின்னு கிடையாது. இப்படி சிபிஎம் மாதிரி அவங்களோட நல்லா இருக்கும் வர்ஷிப்பு. பட் அவங்க பண சேமிப்பு. ஆனா லக்ஸூரியஸ் லைஃப், கார் ஆகட்டும், எந்த வீடாகட்டும், அந்த மாதிரி பயங்கரமான ஒரு காரியத்துல அப்படி இருப்பாங்க. அப்ப அதிகமா ஆண்டவர் பாருங்க ஊழியம் செய்யும்போது வரி கட்ட கூட அவர்கிட்ட காசு கிடையாது. ஏன்னா எங்கும் காணிக்கை வாங்கி திரிந்தவரா இல்ல. அப்படி நம்ம பார்க்கவே இல்லை. இன்னைக்கு எதை சொன்னாலும் ஜெபிக்கணுமா, இவ்வளவு காசு கொடு, அவ்வளவுதான். இவ்வளவு காசு கொடுங்க அப்பதான் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துக்கு அவர் போதிச்ச போதனைக்கு அப்பாற்பட்ட ஊழியங்கள் இதெல்லாம். மிஞ்சின ஊழியங்கள், மிஞ்சின பரிசுத்தவான்கள் செய்யற ஊழியங்கள். அப்ப சொல்லப்போனா ஒரு சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவ விட பரிசுத்தமானவங்க. அந்த மாதிரி அப்படி நினைப்புல பண்ற ஊழியங்களா இருக்கு. ஆனா ஆண்டவர்கிட்ட சேமிக்கு வரிப்பணம் கூட அவருக்கு கிடையாது. ஆனா அவரு அத தேவன் பிதா அவருக்கு அவர் அறிஞ்சதுனால பிதா வரிப்பணம் கட்ட தேவையான ஒரு வெள்ளிக்காசை மீன் மூலயமா ஆண்டவர் கிடைக்க செய்யறாரு. அப்படி அவரை வந்து வழி நடத்தினார். அவரை பார்க்கும்போது நம்ம நான் விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தாருன்னு சொல்லி இருக்கு ஏசப்பாவை. ஏசாயில வாசிக்க ஏசாயா 53:2-3 இருக்கு. விரும்பத்தக்க ரூபம் இல்லாததை கண்ட அன்றைய கிறிஸ்தவர்கள் கூட அவரை வந்து அசட்டை பண்ணினார்கள் தான் வேதத்துல இருக்கு. ரொம்ப அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் அப்படின்னு நம்ம ஏசாயில வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு. அவரை பின்பற்றுகிற நாம் எந்த கிருபை நம்ம அடைஞ்சு கொண்டோம், எந்த கிருபையில் நம்ம வாழணும்னு ஆண்டு சொல்லி இருக்கிறாரு, அதை வந்து நம்ம பார்ப்போம். அப்படி விரும்பத்தக்க ரூபம் இப்ப அழகா ஒரு பாக்குறதுக்கு ஒரு லட்சணம் இல்லாத கருப்பா ஒரு மாதிரி பல் நீண்டோ அப்படியான ஊழியக்காரராகட்டும், ஊழியக்காரிகளாகட்டும், ஊழியக்கார அம்மாமார் ஆகட்டும், அவங்களெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே அவங்க யாருமே நிறைய பேர் நிராகரிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப அசட்டை பண்ணுவாங்க. ஊழியம் செய்ய வந்துட்டாங்க, இவங்க ஜெபிக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த சூழ்நிலையத்தான் ஏசப்பாவும் இந்த உலகத்துல ஊழியம் பண்ணினார். விரும்பத்தக்க ரூபம் இல்லாதபடி அவர் வந்து அப்படி ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து வந்தனால அவர் யாரும் நேசிக்கல. இப்படியா இருந்தார். அப்போ அப்படின்னா அவர் அப்படி இருந்தா அப்ப எதை வச்சு இயேசு கிறிஸ்து கிருபை பெற்றிருந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? ஆதி காலத்துக்கு முன்பே இருந்த கிருபை, ஆதி காலத்துக்கு முன்பே உலக தோற்றத்துக்கு முன்பா இருந்த கிருபைங்கிற ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து மூலமா தான் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்புனார். அந்த இருந்த கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது. பவுல் தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1 1வது அதிகாரம் 9-10 அது இருக்கு. அந்த கிருபையை கொண்டு இயேசு மரணத்தை பரிகரித்தார்ன்னு சொல்லியிருக்கு. நம்ம கிட்ட கிடைக்கிற கிருபை வந்து பாவத்தை மேற்கொள்றதுக்கும் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவதற்கும் மரணத்தை பரிகரிக்கிறதுக்கும் தான் அந்த கிருபை வந்து நமக்கு அதிகமா வேணும்னு சொல்லி வேதத்துல குறிப்பிட்டிருக்கிறது. நம்ம இந்த உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்குள்ள கிருபை. அப்போ மரணத்தை பரிகரித்தார். ஏன்னா அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், மரணத்தை சங்கரிப்பதும் பாவத்தை சங்கரிப்பதும் ஒண்ணுதான்.
பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபை. அதுதான் முக்கியமான கிருபை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது. மரணத்தை பாவம் இருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படி இருக்கு. அப்போ பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான அந்த கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியமா இதுல வந்து அந்த ஊழியர் எழுதியிருக்காரு. தேவன் கொடுத்த கிருபையும் அதுதான். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு புறஜாதிகளாயிருந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம். எபேசியர்ல நிறைய இந்த வசனங்களை வாசிக்க முடியும். தேவனற்றவர்களாயிருந்தோம், கனியற்றவர்களாயிருந்தோம், தாங்க தண்டிக்கப்படத்தக்கவர்களாயிருந்தோம். அப்படி இருந்த நம்ம வந்து கிருபை நம்மை சந்தித்தது. ஆவியானவர் நம்மள இந்த உலகத்தில் நம்மளோடு கூட வாசம் பண்ணுகிற ஆவியாண்ட தொடுதல்னாலும் தேவ கிருபை பிதாவோட அன்பினாலும் நம்ம என்ன சொல்றோம் தொடப்பட்டு கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டு நம்ம அந்த கிருபைக்கு பாத்திரவான்களா நம்ம வந்துடுறோம். மரணத்தை ஜெயிப்பதற்கும் பாவத்தை மேற்கொள்வதற்கும் தான் கிருபை நமக்கு முதல் அளிக்கப்படுது. நீ பாவி முதல் அதை சுட்டி காட்டுறது. நீ பாவி, மனம் திரும்பு. பாவியை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்தில் வந்தார். வேற என்னத்தையும் அள்ளி கொடுக்குற கிறிஸ்து வந்தார்ன்னு சொல்லியே கிடையாது. பாவியை ரட்சிக்கவே வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டின்னு சொல்றான். முதலாவது அந்த பாவத்தை வந்து சங்கரிப்பதற்கு, நமக்குள்ள இருக்கிற அந்த வாசம் செய்யற அந்த பாவத்தை சங்கரிப்பதற்கு தான் நமக்கு அந்த கிருபை முதலாவது கொடுக்கப்படுகிறது. மீதி எல்லாம் அப்ப பாவத்தை சங்கரிக்கும் போது தான் மரணத்தை நம்ம சங்கரித்து மேற்கொள்ள முடியும். மரணத்தின் மீது ஜெயத்தை நமக்கு கொடுக்கிற தேவன். மரணம்னா சரீர மரணம் அது எல்லாருக்கும் உண்டு. அந்த ஆத்ம மரணம் அடையாதபடிக்கு பாவத்தோடு இருந்தா பரலோகம் ஒரு நாள் எட்டி பார்க்க முடியும். ஒரு சின்ன எல்லாம் சொல்லுவாங்க சின்ன சின்ன பாவம் தானே, தெரியாம அப்படி போயிட்டு இருக்கு, பெரிய பெரிய பாவம் தான் பாவம்னு சொல்லிட்டு. ஆனா பாவம் செய்யற மனுஷனுக்கு ஒரு நாள் பரலோகத்துல இடல. அதை முழுசும் நம்ம சங்கரிப்பதற்கு தான் டெய்லி அவர் கிருபைக்கு காத்திருக்கணுமா, காத்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உமக்கு எதிரான பாவம் ஒன்னும் என்ன மேற்கொள்ளக்கூடாதுப்பான்னு சொல்லி வசனத்தை வாசிக்கும் போது எது பாவம் நமக்கு நல்லாவே தெரியும். அது நன்மை தீமை அறியும் போது எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் அநேக பாவங்கள் நம்ம அறியாத ஈஸியா சின்ன சின்ன வார்த்தையில சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நம்ம விருதாவா விடுகிறதெல்லாம் பாவம்னு சொல்லி வேதத்துல குறிப்பிட்டு இருக்கிறது எதுவோ அதெல்லாம் அனுதின வாழ்க்கையில பிராக்டிக்கல் லைஃப்ல அதை கொண்டு வந்து அதை நம்ம மேற்கொள்ளணும். அதுக்குதான் நமக்கு கிருபை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நினைக்கிறோம் ஏதோ ஒரு பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க, நமக்கு ஒரு பொருள்கள் வாங்கிடுறோம், அது கத்தோட கிருபங்க எனக்கு ஒரு அதே பக்கத்து வீட்டுக்காரங்களும் அதை விட மேலவே இருக்கிறாங்க. ஊர்லயே பாக்குறோம். புறஜாதிகளாகட்டும் நம்மளோட இருக்கு. அப்ப அவங்களுக்கு கடவுளோட கிருபையா? இது வந்து கிருபைக்கும் அதுக்கும் ஒப்பிட்டு பேசவே கூடாதுன்னு சொல்லி அவரு எழுதி வச்சிருக்கிறாரு. பாவத்தின் சம்பளம் மரணம். விளக்கப்பட்ட கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று ஆதாமுக்கு எச்சரித்த அந்த நேரத்துல அந்த சாவு புசிக்கும் நாளில் சாகவே சாவாய்ன்னு சொல்லி எச்சரிச்சார் ஆண்டவரு. அந்த சாவு தேவனுடைய கட்டளை மீறி பாவம் செய்த அடுத்த நேரமே ஆதாம் கேவாளுக்கும் சம்பவித்து மறிக்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதே நேரத்துல அவங்க சொல்லிட்டாரு. ஆனா கொஞ்ச நாள் தள்ளி போய் தான் அந்த காரியத்தை செய்யறாங்க. அவர் சொன்ன அடுத்த நாளே அவங்க பண்ணல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா செஞ்ச அடுத்த கணமே அவங்களுக்கு வந்து ஆத்துமாவில மரணம் ஏற்பட்டுருது. அப்ப தேவன் செய்திருக்கிற காரியம், அவர் எந்த கிருபைய வந்து அவங்களுக்கு கொடுத்திருந்தாரோ அதை அவங்க வந்து இழக்க வேண்டிய வழி வந்து உடனே ஆத்மாவில மறிச்சிட்டாங்க. சரீரம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. மரணத்தின் கூர் வந்து விஷப்பல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. விஷப்பல்லோட பாவம் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15:56 ஒரு வசனம். அந்த பாவம் என்ற விஷப்பல் வந்து நம் மீது பட்ட அந்த கணமே நம்ம ஆவியில மரணம் சம்பவித்து விடுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பாவம் என்கிற விஷப்பல்லு அது நம்ம ஒரு பகையாகட்டும், சண்டையாகட்டும், கோல் சொல்லுதல் ஆகட்டும், ஏழைகளை புறக்கணிக்கிறதாகட்டும், ஒரு மனுஷனை வந்து அற்பமா நினைக்கிறதாகட்டும், உடனே என்ன செய்யுது நம்ம ஆவியில வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மரணத்தை கொண்டு வந்துடும் சொல்லி. அதே பாவம் இப்படியான பாவங்கள்ல இருந்து நம்ம ஜெயம் பெறணும். பாவம் வந்து அவ்வளவு கொடியதானதான். நம்ம வந்து மேலோட்டமா அப்படி போய்கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் அதிகமா டீப்பா நம்ம சிந்திச்சு நம்மளை இன்னும் என்ன அர்ப்பணிக்கணும்னு சொல்றதுதான் முக்கியமா வேதம் வந்து அதை வெளிப்படுத்தி இருக்கு. எவ்வளவு தூரம் அர்ப்பணிச்சு கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம போய் சேருவோம், அதுல ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் முக்கியத்துவமே கிறிஸ்தவத்துல. அப்படி பாவத்தின் பல்லு, ஒரு சின்ன பல்லு நம்ம மேல, இந்த பூனையோ நாயோ வளர்த்துறவங்களுக்கு தெரியும், சின்ன ஒரு பல்லு பட்டா கூட அது விஷமா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கூட சின்ன காரியம் கூட வந்து நம்மகிட்ட படாத அளவுக்கு நம்ம அனுதினமும்
இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்களா மிகவும் ஜாக்கிரதையா வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த பாவத்தை தான் இயேசு தேவ கிருபை கொண்டு ஜெயித்தார்னு சொல்லி. பாவத்திலிருந்து விடுதலை. அவரும் வாலிப வயசு கடந்து வந்தார். வாலிப வயசு தான் அவருக்கு. மரணமே உன் கூரெங்கே என்பது இயேசுவின் ஜெய கம்பீரமா இருந்தது. உன் கூரெங்க மரணம், இந்த மனுஷனுக்கு மரணம். ஆதாம் வந்து தேவ கட்டளை கீழ்ப்படியாம அவன் உடனே அவனுக்கு மரணம் சம்பவிச்சது. அந்த மரணத்திலிருந்து நம்மை மீட்கும் ஜீவ பலியாய் இயேசு கிறிஸ்து வந்தாரு. அதான் சொல்ல, மரணமே உன் கூர் எங்க, உன்னோட கூர் எங்க, எங்க பல்லுல சின்ன கூர், இந்த விசப்பல்லுல இருந்து சின்ன ஒண்ணு பட்டா கூட எவ்வளவு விதமோ அதான் மரணம். அது வந்து நீ எங்க அப்படின்னு சொல்லி அந்த இதுல பாக்குறோம். மரணம் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த மரணத்தின் கூறாகிய பாவத்தை இயேசு தேவ கிருபையினால் முறியடித்தார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த மரணத்தின் கூர் அது வந்து மரணத்துல கொண்டு போயிருங்க. அத இயேசு கிறிஸ்து தேவ கிருபையினால் அது முறியடித்து தேவ சித்தத்தை செய்து கொண்டிருந்தார். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் பாவத்தை ஜெயித்தார். எபேசியர் 4:15 அந்த ஒரு வசனம் இருக்கு. நம்ம போல சோதிக்கப்பட்டு அவரு தேவனா இருந்தாரு. அதனால அவருக்குள்ள வல்லம் இருந்தனால அவர் பாவத்தெல்லாம் ஜெயிக்க முடிஞ்சது. ஈஸியா அவர் வாழ்ந்தாரு. நம்ம அவரை போல வாழ முடியுமா? சொல்றேன், என்னதான் இருந்தாலும் நம்ம மனுஷங்க தானே அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் வேதத்துல அப்படி இல்லை. அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் பாவத்தை ஜெயித்தார். அப்படி பாவ சோதனைகள் அவருக்கும் வந்திருக்கும். அதனால நம்மை போல் நமக்கும் வாலிப வயசை கடந்து வந்தோம். சின்ன வயசுல இருந்து அறியாமல் எத்தனையோ காரியங்கள், பாவத்தின் பாலிய இச்சைகள் மாத்திரம் இல்ல, எத்தனையோ காரியங்கள் வந்து அவருக்கும் வந்து அந்த நம்மை போல் சோதிக்கப்பட்டும் போது அவருக்கும் அந்த சோதனைகள் வந்து இருக்கும். ஆனா அவர் வந்து தேவ கிருபையினால் பாவம் இல்லாதவராய் பாவத்தை ஜெயித்தார். அந்த சிந்தனைகள் கூட பாவத்தை பாராத சுத்தக்கண்ணர், அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் கூட அவர் ஆளுகை செய்யாதபடிக்கு அந்த கிருபை எப்படி மூடிக்கொண்டதோ அந்த மாதிரி கிருபை நம்மளை மூடிக்கொள்கிறதா. இதுல இருக்கிற சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த கிருபை, அது இயேசு கிறிஸ்து 33 வருஷம் தான் இருந்தார். அந்த வாலிப வயசுலயும் அவர் எவ்வளவு கிருபை பெற்று பரிசுத்தமா வாழ்ந்தாரோ அந்த கிருபை பெற்று கொள்ளும்படிதான் கர்த்தர் வந்து விரும்புறார். அதுக்கு வந்து தங்களை அர்ப்பணிச்சவங்களா இருக்கணும். கிறிஸ்து எப்படி ஜெயம் எடுத்தார் அந்த பாவத்துல இருந்து, அதுக்குதான் கிருபை அதிகமா கெஞ்சி நிக்கணும்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். வேற எதுக்கும் கிருபை கொடுங்க, கிருபைன்னு அல்ல, பாவத்தை மேற்கொள்ளும்படியா கிருபை பெற்று பாவத்தை அதை போல நாமும் ஜெயித்திட ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய கிருபாசன தண்டை சேர கடவோம். எபேசியர் 4:16 இருக்கு. அது எழுதியிருக்காரு. ஏற்ற சமயத்தில் பாவம் செய்ய தூண்டப்படும் சமயத்தில், இது போட்டு டேஷ் போட்டு சகாயம் செய்யும், உதவி செய்யும், அதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கிருபை அடைய கிருபாசன தண்டை, அவர் கிருபை பெற்றுக்கொள்ள நிக்கணுமா அவர் சமூகத்துல. பாவம் செய்ய தூண்டப்படும் சமயத்துல எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவர் கிருபை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம நிக்கணுமா. அந்த வசனத்துக்கு அவ்வளவு ஒரு தெளிவு அதுல எழுதியிருக்கிறார். கிருபாசன தண்டை சேர்ந்து அவர்கிட்ட அப்படி நிக்கணுமா. இந்த இச்சையின் பாவங்கள் மாத்திரம் இல்ல, எல்லா காரியங்களுமே நமக்கு எதுன்னு பாவம் தோணுது தெரியும். அந்த காரியங்களுக்காக சில கோபங்களை நம்ம வந்து மேற்கொள்ள முடியாது. சிலர் பாத்தீங்கன்னா புறங்கூறி திரியிற அந்த புத்தியிலிருந்து மாறவே முடியாது. போல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யாரை பத்தியும் பேசலைன்னா அவங்களுக்கு தூக்கமே இருக்காது. அவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. எவ்வளவுதான் கட்டுப்படுத்தி பார்த்தாலும் சில நேரம் சமயம் கிடைக்கும் போது என்ன செய்வாங்க, உங்களை இப்படி பண்ணாங்க, இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி அப்படி போல் சொல்லி வச்சுட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனைகளுக்குள்ளா போயிடும். அந்த நாவானது தீ. அப்ப அந்த மாதிரி ஒரு காரியத்தை கூட செஞ்சுட்டு என்ன பண்றோம், நம்ம வந்து அமைதியா இருந்துக்கிறோம். ஆனா அது பெரிய விஷயம். அதுல இருந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்து எனக்கு அதற்கு மேற்கொள்ள எனக்கு கிருபை கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி காத்திருந்து ஜெபிக்கணுமா. அந்த கிருபை தான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. ஆனா நமக்கு வந்து பாவம் வந்து வெளியில இல்ல, நம்ம சரீரத்துக்கு வெளியில பாவம் கிடையாது, நமக்குள்ளதான் பாவம் இருக்குன்னு சொல்லி ரோமர் 7:20 பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு. நமக்கு வெளியில பாவம் இல்ல, நமக்கு வெளியில இருக்கிற பாவம் வந்து சோதனைகள் வரும். ஆனா நமக்கு உள்ள இருக்கிற பாவம் தான் என்ன செய்யுது, நம்ம சரீரத்துக்குள்ள இருந்து வெளிப்பட்டு அது வந்து அதை அடையறதுக்கு வாஞ்சிக்குது சரீரம். அந்த மாதிரி அப்போ பாவம் நமக்கு வெளியில, நமக்குள்ள ஒரு காரியம் இருக்கு. ஒருத்தர் வந்து நம்மள ரொம்பவுமே ஒரு தரக்குறவா பேசியிருக்கேன், இன்னொருத்தர் சொல்லணும் அப்படி தோணிக்கிட்டே இருக்கும், வேண்டாம் அப்படின்னு இருக்கும். அப்ப நமக்குள்ளதான் இருக்குது, நம்ம அது வெளியே இருந்து கிடையாது. நமக்குள்ள இருக்கிறத அந்த சமயம் கிடைக்கும் போது, சமயம் பார்த்து என்ன பிசாசு நம்மள வந்து வஞ்சித்து விடுகிறான்னு பார்த்து சமயம் பார்த்து அதை நம்ம வெளியில விட்டுறோம், வெளியில சொல்லிடுறோம். வெளியில கோபங்கள் வந்துருது.
அவங்கள கேட்க கூடாது இப்படி எல்லாம் திரும்பினா அவங்க போய் சண்டை போடுற அளவுக்கு நமக்கு உள்ள இருந்தா வெளியே கொண்டு வந்துடுறோம். அது வெளியே இல்ல, உள்ள நமக்குள்ள தேக்கமா இருக்கு அந்த பாவங்கள். அத வந்து கிருபையினால நம்ம மேற்கொள்ளணும்னு சொல்லிதான் அதுக்கு அந்த கிருபை தான் நம்ம அதிகமா தேவனுக்குள்ள நாடி இருக்கணும்னு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்ப பாவம்னு சொல்லும்போது நான் கிறிஸ்துவுக்குள் நன்றா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அநேகர் நல்லா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் நான் நல்லா இருக்கேன், நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கேன், உபாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன்னு சொல்லி. அதே ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்காரு. ஒரு அழகுள்ள ஸ்திரீ, இல்லைன்னா ஒரு ஜென், ஒரு அழகுள்ள ஒரு வாலிபனோ இருக்க போறாங்க. போகும்போது உடனே என்ன ஆகுது, நான் நல்லாத்தான் இருக்கிறேன்னு சொல்ற அந்த பர்சனுக்கு அவங்கள பார்த்த உடனே அவங்க சிந்தனையில பாவம் செய்யக்கு சான்ஸ் வந்துருது. சிந்தனையில பாவம் அப்படின்னு சொல்லக்கூடாம, ஏன்னா அந்த நமக்குள்ள இருக்கிற பாவம் தான் அது செய்ய தூண்டுது. அது வெளியே கிடையாது. நமக்குள்ள இருக்கிற அந்த கிரியைகள் இருக்கிறதுனால தான் அவ என்னதான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாலும் அது வெளியில ஒரு பர்சனை பார்க்கும்போது, சோதனைகள் வரும்போது உள்ள இருந்து வெளியில அப்படியே பிரதிபலிக்குது. ஆனா கிறிஸ்துவுக்கு அதெல்லாம் மரித்திருந்தது அவருக்குள்ளாக. அப்படியான தேவ கிருபை அவர் பெற்றிருந்தார். என்ன முன்னாடி வந்தாலும் உள்ள இருந்து பாவம் அவற்றிருந்து வெளிப்படாத அளவுக்கு அவரு பரிசுத்தமா தன்னை கிறிஸ்துவின் பிதாவோட கிருபையில அவர் பலப்பட்டிருந்தார். அதனால்தான் அவரை பாவம் இல்லாத ஒருவராய் இந்த உலகத்தை பாவத்தை ஜெயித்தார். நமக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இருக்கிற பாவம் மாமிசம் அல்லது மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சோதனை வேளையில் தேவ கிருபை கொண்டு சிலுவையில் அறைந்து கொள்ளுவதே இயேசுவை போல பாவத்தின் மீது நாம் அடையும் வெற்றியாகும். இந்த பாவ மாமிசம், அதாவது ஒரு ஒரு சோதனை வருது. இப்போ ஒரு திருடுற குணம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா, எங்கேயாவது போனா இப்ப இந்த யூடியூப்லாம் சில நேரம் பாக்குறோம், சாரீஸ் எல்லாம் பாக்குறோம், சிரிப்பா இருக்கும். லேடிஸ் எவ்வளவு புடவைங்களை எடுத்து மறைச்சு வச்சிருது, திருடுறது, நாக்கடையில் திருடுறது, பக்கத்து வீட்டுல சாமி கிடைக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் கூட. அப்படி சோதனைகள், அந்த அந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு, உள்ளதான் இருக்கு. ஆனா அந்த எல்லா நேரம் நல்லா இருப்பாங்க. ஆனா அந்த சமயங்கள் வாய்க்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திருட்டு ஆவி, திருடுற அந்த குணம், அந்த சுபாவம், பாவம் வெளியே வந்து அவங்க அதுல மாட்டிக்கொள்கிறது பாக்குறோம். ஆனா அதுல இருந்து அப்படியான சுபாவங்கள், இப்போ பொய் சொல்லிட்டே இருப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் பொய்யா இருக்கும், நம்புற மாதிரி பொய் சொல்லுவாங்க. நமக்கு உண்மைன்னே நம்பிடுவோம். ஆனா எப்படிதான் அவங்க சொல்ல வரும்னு தெரியாது. ஆனா அவங்களும் ஒருவேளை கிறிஸ்து ஐயோ நம்ம சொல்லக்கூடாதுன்னு அர்ப்பணிச்சு ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம நல்லாத்தான் இருக்கும். ஆனா சமயம் கிடைக்கும் போது, சமயம் வாய்க்குது, அந்த குணங்கள் என்ன செய்யும், அவங்களுக்குள்ள மறைந்திருக்கிற அந்த சுபாவம், அடங்கி இருக்கிற சுபாவம் மேற்கொள்ள தொடங்கும். அந்த மேற்கொள்ளாம இருக்கிறதுக்கு தான் நம்ம கர்த்தருக்குள்ள இன்னும் கிருபை கேட்கணும்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாரு. எந்த ஒரு பாவமானாலும் இல்ல ஆண்டவரே, அது மறிக்கணும், சுத்தமா மறிக்கணும் எனக்குள்ள, அது சொல்லிதான் கிருபை. அதுக்காக தான் கிருபையை ரொம்ப நம்ம நாடி நிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அந்த சிலுவையில அரைஞ்சு கொள்ளணும். வர்ற சோதனை வேலை தேவனுடைய கிருபை கொண்டு சிலுவையில் அறைந்து கொள்ளுவதே இயேசுவை போல பாவத்தின் மீது நாம் அடையும் வெற்றியாகும். இது இயேசு இவ்வாறுதான் மாம்சத்தில் பாடுபட்டு பாவத்தை ஜெயித்தார். 1 பேதுரு 18 எழுதி வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவை போல நாமும் மாம்சத்திலே பாடுபட்டால், அதாவது நம்மள தூண்டப்படும் மாமிச இச்சைகளை, அதன் ஆசைகளை சிலுவையில் அறைந்தால் நாமும் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்போம். சிலுவையில அறையிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுக்குதான் கிருபை வேணும். கிருபை 1 பேதுரு 4:1-2 இந்த தேவ வார்த்தை நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. பாவத்தின் விளைவாய் உண்டாகும் மரணத்தை நாமும் ஜெயித்திட முடியும். ஒவ்வொரு பாவத்தையும் நான் சிலுவையில அறைஞ்சிட்டேன். கிறிஸ்துவ அறியாததற்கு முன்பே, சிலுவை அறியாததற்கு முன்பே, இயேசு கிறிஸ்து அறியாததற்கு முன்பே நம்ம எப்படி இருந்தோமோ, அந்த உலகத்தின் மனிதர்களைப் போல பாவத்துக்குள்ளாய், தேவனற்றவர்களாய், பிசாசுக்கு சொந்தமானவர்களாய் இருந்த நம்மை மீட்டெடுத்து அந்த சிலுவையை நோக்கி பார்த்து நம்ம உடனே ரட்சிப்பில்லை, அன்னதினமும் ஜீவன் உள்ள வரைக்கும் நம்ம அது கடந்து போய் அவருடைய சமூகத்துல போக வர நமக்கு பயங்கரமான பாடு. உலகத்தின் பிரச்சனைகள், மனுஷங்களை குறிச்ச பிரச்சனைகள், மனிதர்கள் கொண்டு வர்றதை விடையும் இந்த நமக்குள்ள இருந்து செயல்படுகிற அந்த பாவ சரீரம், அதை சுத்தமா மறிக்கிறது ரொம்ப கடினமான காரியம். ஒவ்வொரு நாளும் அதை மறிக்க வச்சுட்டே இருக்கணும், மறிச்சு சிலுவையில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பிள்ளைங்களை சின்னதுல உங்களை சண்டே டியூஷன் விடுறதுக்கு ஸ்கூல் முடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அந்த 3 பேரையும் கூட்டிட்டு ஒரு கோல்டு சூக்குக்குள்ளதான், மனாமா சூக்குள்ள நான் போவேன். துணி கடைகள், கோல்டு கடையில இருக்கிற சந்தில அந்த டீச்சர் வீடு இருந்து நான் கொண்டு விட்டுட்டு வருவேன். அப்ப ரொம்ப இன்னும் கஷ்டமான ஒரு சம்பளம். ரொம்ப ஆரம்பத்துல கொஞ்சம் தேவைகள் அதிகனால எதுவுமே நினைச்சபடி என்னால வாங்க முடியாது. அப்ப நான் போகக்குள்ள
சாரி கடையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஆசை தானே, அப்ப சின்ன வயசு. ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா ஹஸ்பண்ட் பணம் ஃபுல்லா என்கிட்ட குடுத்துருவாரு. எப்பனாலும் சரி ஃபுல்லா 2 பேரும் தெரிஞ்ச மாரி தான் பணம் இருக்கும். நான் எடுத்து எதுவுமே துணிகரமா எதுவுமே செலவு அதிகம் பண்ண மாட்டேன். அவரும் அந்த மாரி பண்ண மாட்டார். தேவைகள் இருக்கும். ஆனா ஏதாவது நான் அப்படி ஆசைப்பட்டு நான் வாங்கிட்டா கூட நான் சொல்லிருவேன். ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. உரிமை இருந்துச்சு. பணம் எடுக்கலாம், எப்பனாலும் நான் வாங்கலாம். ஆனா அவருக்கு தெரியாம எந்த பொருளும் வாங்க மாட்டேன். ஒரு நார்மல் அதிக விலைக்கெல்லாம் போய் வாங்க மாட்டேன். அப்போ போக வர எனக்குள்ள ஆசையா இருக்கும். அந்த புடவைங்க தொங்க விட்டுருப்பாங்களா, டியூஷன் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு திரும்ப போய் கூப்பிட போவேன். அப்ப ஆசையா இருக்கும். ஐயோ! இது வாங்கிக்கலாமே! இந்த சாரி அவ்ளோ அழகா இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போவேன். சரி அடுத்து வரும்போது வீட்ல இருந்து காசு எடுத்துட்டு வந்து போம்போது வாங்கிட்டு போலாம். என்ன கேட்கறக்கு யாரும் இல்ல. இவரு ஒண்ணும் சொல்ல மாட்டாரு வாங்குனாலும். ஆனா எனக்குள்ள ஒரு தெரியாம எதுவும் வாங்க மாட்டேன். அப்படி ஒரு இது பார்த்தீங்கன்னா, வருவேன். மறுபடியும் போவேன். போகக்குள்ள அப்படியே திரும்ப வரணும். வரும்போது வாங்கிடலாம். அந்த புடவை யாராவது வாங்கிட்டு போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். மனசுக்குள்ள அப்பதான் இந்த வார்த்தை எனக்கு இழுக்கும். என்னோட ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்துட்டேன்னு சொல்லி வாச்சினேன் அப்படின்னு சொல்லி மனசுல, ஆண்டவரே இந்த இந்த ஆசை இச்சை சிலுவையில் அறைஞ்சிடப்பா எனக்கு வேண்டாம் இது. புடவைகள் இருக்கு. எனக்கு அப்ப தேவை இருந்தாலும் ஒரு ஆசை அது மேல. அப்ப அத கூட நான் அப்படி நினைச்சுட்டு அந்த நாட்கள் போயிருக்கேன். சிலுவையில அறைஞ்சுட்டேன் இந்த பாவத்த வேண்டாண்டவரே. அந்த ஆசை இச்சை சிலுவையில அறைஞ்சுட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டு. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, வீண் செலவுகளுக்கு எவ்வளவோ ஆண்டவர் என்ன விலக்கி பாதுகாத்துக்கிறார். இது மாத்திரம் நெறைய காரியங்கள சொல்ல முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த மாரி சிலுவையில அறையறதுக்கு நம்ம பழகிக்கணும். ஒரு பொருள் நெறைய பேர் சீட்டு போடுறாங்க பாருங்க. இந்த கிறிஸ்தவங்க உண்மைய சொல்லப்போனா, சீட்டு போடக்கூடாது. அது ஒரு பாவம் தான். இந்த குலுக்கு சீட்டு வேணா யாராவது போடுறாங்க. ஒரே மாரி கிடைக்கும். அந்த தள்ளி விட்டு எடுக்குறாங்க பாருங்க. பேசி இவ்வளோ குறைச்சு எடுக்குறது ஒரு இத சொல்லுவாங்க. அந்த மாரி சீட்லாம் நம்ம போக்கூடாது. போகும்போது அது ஒரு பாவம். ஏன்னா அடுத்தவங்களோட பணம் அதுலருந்து நமக்கு வருது. அது அவங்க ஏதோ கஷ்டத்துல அவங்க கட்டும்போது அவங்க கஷ்டப்படுவாங்க. முதல்ல எடுத்துருவாங்க. லாஸ்ட்ல கட்டுறதுக்குள்ள அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பணத்த கட்டிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அவங்க குறைச்சு எடுத்த அந்த பணத்த நம்ம எடுத்துக்கிறோம். அது ஒரு சாபமா தான் வரும். அது ஆசீர்வாதமே கிடையாது. இந்த மாரி சீட்டு போடுறது, ஹஸ்பண்டுக்கு தெரியாம நகை வாங்கி வைக்கிறது, பணம் குடுக்குறது, அடுத்தவங்களுக்கு லேடீஸ்க்கு வேற யாருக்குனாலும் பணம் கடன் குடுக்குறது, வட்டிக்கு விடுறது, இந்த மாரி கிறிஸ்தவங்க நெறைய பேர் பண்றாங்க லேடீஸ். லேடீஸ் மோஸ்ட்லி பண விஷயத்துல ஹஸ்பண்ட் தெரியாம யாருக்குமே குடுக்க கூடாது. ஏதோ ஹெல்ப் ஒரு நேரம் குடுக்க யாரோ கேட்கறாங்க. 100, 50 கையில இருக்கு இந்தாங்க வச்சுக்கங்க. அது வேற விஷயம். ஆனா இந்த அமௌண்ட்ஸ் கொண்டு குடுத்து வட்டி கூடுறது தெரியாம இந்த மாரி பாவங்கள செய்யக்கூடாது. அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப நம்மள மட்டமாக்கிரும். அந்த மாரி காரியங்கள் நம்மளும் யார்ட்டயும் அந்த மாரி தெரியாம வாங்கிட்டு அந்த மாரி காரியங்கள்லாம் வச்சுக்கவே கூடாது. எல்லாத்துலயும் ஓப்பனா இருக்கணும். கர்த்தர் நம்ம குடும்பத்த நடத்துகிறவர். அப்ப அந்த மாரி சிலுவையில அறைய பழகிக்கணும். புடவை ஆசை, துணியோ இன்னொருத்தர் கட்டுனா அதே மாரி புடவை நான் வாங்கியே ஆகணும். அதே மாரி நகை நான் வாங்கியே ஆகணுங்கிற இந்த ஆசை இச்சைகள் நமக்குள்ள வரும்போது சிலுவையில அறையணும். இயேசுவின் நாமத்துல அத அறைஞ்சு அந்த இச்சையிலிருந்து நம்ம மேல வரணும். தேவன் மேலான கிருபை நம்ம குடுத்துட்டே போவார். இப்படி பார்த்து மாமிச பாவத்தை ஜெயிக்கிறது வலு சர்ப்பத்தையும், சிங்கத்தையும் வெல்லுவதற்கு ஒப்பாகுமாம். ஒரு பாவத்த ஜெயிச்சுட்டோம். ஐயோ! இந்த கிரியை என்னை ரொம்ப நாள் பலவீனப்படுத்திட்டு இருந்துச்சு. இந்த வேதனை என்ன ரொம்ப நாள் படுத்திட்டு இருந்தது. இதுலருந்து நான் மீண்டு வரணும்னு நான் நெனச்சேன். ஆனா இப்ப நான் மீண்டுட்டேன். அவ கிருபை எனக்கு குடுத்துட்டா. சிலுவையில அறைஞ்சுட்டேன். அது திரும்ப எனக்கு வராதுங்கிற ஒரு வெற்றியான ஒரு சிந்தனை எப்பன்னா, அது வலு சர்ப்பத்தையும், சிங்கத்தையும் வெல்வதற்கு ஒப்பான ஒரு காரியம்னு எழுதி வச்சிருக்கிறாரு. அவ்ளோ பெரிய காரியம் அது. அந்த ஒரு பாவத்திலிருந்து நம்ம மீண்டெடுத்து வர்றதுக்கு. அந்த கிருபை இவர்களே கிருபை பெற்றவர்கள். அறைஞ்சிட்டு நான் இப்ப இருக்கேன் பாரு. அந்த பிரச்சனைய தாண்டி இன்னும் நான் மேல, இன்னும் கிருபையிலே பலத்திலே பலன் அடையறதுக்கு நம்ம முன்னேறணும்னு எழுதி வச்சிருக்கிறாரு. இவர்கள் ஒரே சோதனையில் வீழ்ந்து கொண்டே இராமல், இயேசுவைப் போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்படுவதற்கு தகுதியுடையவர்கள். பார்த்தீங்கன்னா, யாரு இந்த வலுசற்பத்தையும், சிங்கத்தையும் வெல்வதற்கு ஒப்பான அந்த பாவத்தை மேற்கொண்டவர்கள், கிருபை பெற்றவர்கள்ன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க ஊழியக்காரர். இவங்க தான் சோதனையில் வீழ்ந்து கொண்டே இருக்க மாட்டாங்களாம். எப்ப பாரு ஐயோ செஞ்சுட்டேன், மறுபடியும் போய் மன்னிப்பு. ஐயோ மறுபடியும் பண்ணிட்டேன், மறுபடியும் போய் மன்னிப்பு. அப்படி கேட்காம, அதுல இருந்து வெற்றி பெற்று இயேசுவை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட தகுதியுள்ளவர்கள்னு எழுதி வச்சிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ரொம்ப என்ன தொட்டு அந்த வார்த்தைகள். அப்ப நம்ம எப்படி வென்றுட்டோமோ, நம்ம தான் சோதனையிலிருந்து பிசாசம் மேற்கொண்டு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட உடையவர்கள்னு சொன்னா, எந்த சோதனை வந்தாலும் அதுல விழவே மாட்டாங்க திரும்ப. விழவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க கிருபை பெற்றுக் கொண்டிருந்திருப்பாங்க. கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து. அவங்க தான் சரியான தகுதியான ஒரு ஊழியம் செய்வதற்கும், அதிகமான ஒரு தேவ பலத்தால் பலப்பட்டு, அவங்க அநேகர் சோதனையில் உள்ளவங்கள, பாவத்துல அடிமைப்பட்டவங்கள தப்புவிக்கிறதுக்கும் இவங்க தான் முன்னாடி நிக்க முடியும்.
மத்தபடி பாவத்துல வீழ்ந்து எந்திரிச்சு இருக்கிறோம் போய் இன்னொருத்தர் சுவிசேஷம் சொல்லியோ நீ பாவத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி வழிநடத்தவே முடியாது. அப்படிதான் எழுதி இருக்கிறாரு. ஏன்னா அவங்களே பாவத்துக்குள்ள இருக்கும்போது அவங்களே அந்த இதுல இருந்து மீள முடியாம இன்னொருத்தர் போய் எப்படி மீள முடியும்? வெளியே எடுக்க முடியும். அவங்க என்ன ஆகும்? அவங்க திரும்பவும் இந்த கிரியைக்குள்ளதான் போக முடியும். அந்த மாதிரி காரியங்கள் இருக்கு. அதனால நம்ம இந்த சோதனையை மேற்கொள்வதற்கு ரொம்ப கவனமா இருந்து சிலுவையில எந்தெந்த கிரியைகளை அடிக்கணுமோ இந்த மாதிரி ஆணி வைத்து அறைந்தவர்களாய் நம்ம பாவத்திலிருந்து வெற்றி அடைந்தவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இது கண்களின் இச்சையிலிருந்து தொடங்கி ஒன்றன் பின் ஒன்றாய் ஏராளமான அசூச்சிகளை நம்மில் கொண்டிருக்கிறது. எதுனா சோதிக்கப்பட உதாரணமாய் பாலி இச்சைகள்னா அதுக்கு உள்ள நிறைய காரியங்கள் இருக்குல்ல, சரீர பாவங்கள். அது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா நம்மள சிலுவையில நம்ம அறையிலைனா திரும்ப என்ன ஆகும்? ஒன்னா நம்மளுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும் கடைசி வரையும். விழுகிறது, எந்திக்கிறது, மன்னிப்பு கேட்கறது, மறுபடியும் பண்றது, மறுபடியும் மன்னிப்பு கேட்கறது. இந்த ஒரு விஷயம் விழுந்து விழுந்து பார்த்தா ஒரு 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 பொறுப்பில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு உறுதி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையுமா ஆயிரும். அந்தபடி இல்லாம அர்ப்பணிச்சதுல உறுதியா நம்ம இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இவ்வாறு பரிசுத்தில் வளர்ந்து ஒரு பரிசுத்தவான் பாலி இச்சையினால் தன் ஆவியில் ஏற்படும் சிறு சலனம் அல்லது கிளுகிளுப்பை கூட ஏற்றுக்கொள்ள மறுத்து தன் மாமிசத்தை அவ்வளவாய் பாடுகளுக்குள் பங்கடைய செய்திடுவான். அந்த பாடுதான் உலகத்துல அந்த சிலுவை பாடுன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ஒரு சலசலனம், சலசலப்பு, ஒரு வேண்டாத எண்ணங்கள், சிந்தனைகள், இதுல இருந்து அவங்க மேல அடையணும். அதான் அந்த கிறிஸ்துவின் பாடு. அந்த பாடுகளுக்குள் நம்ம பங்கடைறோமா. அதான் பவுல் சொல்றாருல, ஒரு இதுல எழுதி வச்சிருக்காரு, இந்த இடத்துலன்னு தெரியல. அவ்வளோ பாவம், அதுல இருந்து நம்ம மேல வர முடியலையேன்னு சொல்லி ஒரு வசனம் எழுதி வச்சிருப்பாரு. எனக்கு தெளிவா இப்ப சொல்ல முடியல. அது ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்கும். இந்த பாவ சரீரத்தை ரொம்ப வேதனையா எழுதி வச்சிருப்பாரு. அதுல இருந்து என்னால மீள முடியலையேன்னு சொல்லி ஒரு சிறு பாவம் அவரை ஆட்கொண்டிருந்தாலும் அதுல இருந்து வெளியே என்னால வர முடியலையேன்னு சொல்லி கதறி எழுதுற ஒரு வசனம் இருக்கு. நான் இன்னொரு நாள் அது பார்க்கலாம். அப்படி அந்த கிருபை பெறும்போதுதான் சின்ன ஒரு பாவம் வந்தாலும் திரும்ப ஒரு பயங்கர மன உளைச்சலோட அதுல போய் கிருபையில மறுபடியும் காத்திருந்து அதுல இருந்து மேல ஜெயம் பெற்றுதான் அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. பவுல் இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்களே தரித்தவரா இருந்தாருன்னு பார்க்கிறோம். ஒவ்வொரு இதுமே அவர் சரீரத்துல ஒரு சின்ன பாவம் கூட இராதபடி ஒவ்வொரு நாளும் அதுல இருந்து மேற்கொண்டு வர்றதுதான் சிலுவை பாடுன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதுதான் சிலுவை பாடம். சிலர் சொல்றாங்க நமக்கு வர்ற பிரச்சனை, வறுமை, கஷ்டங்கள், ஒரு தேவைகள் சந்திக்கப்படல, இந்த ஹஸ்பண்ட் இப்போ தொல்லை, ஒய்ஃப் தொல்லை, சொந்தக்காரங்களோட தொல்லை, ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கறதல்ல. சிலுவை நான் சுமந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது இல்ல. நமக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை சிலுவையில அடிச்சு அது ஒண்ணுமில்லாம செஞ்சு பாவமில்லாத சரீரமா நம்மள ஒவ்வொரு நாள் உருமாற்றுகிறது தான் நம்ம சுமக்கிற சிலுவைன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல இது எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. சிந்திச்சு பார்த்தோம்னா அதுதான் நம்ம சிலுவையா நம்ம சுமக்கிறது. தேவ கிருபை கொண்டுதான் நம்ம மேற்கொள்ள முடியும். இது இந்த மேன்மையான சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிப்பதற்கே தீமோத்தேயுவை சொல்றாங்க. கிருபையில் பலப்பட வேண்டும்னு பவுல் சொல்றார். தீமோத்தேயு சொல்றாரு, இந்த தீங்கு அனுபவிக்கிறதுக்கு தான் சுவிசேஷத்திற்காக இந்த தீங்கு மனசு வர்ற தீங்கு இது பெரிய விஷயம். வெளியே சுவிசேஷம் சொல்லிடலாம், ஜெபிச்சிடலாம், பாடலாம், போயிடலாம், கூட்டங்கள் போயிடலாம். ஆனா நம்ம கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நமக்குள்ள இருக்கிற இத்தனை தீங்குகளையும் வெளியே கொண்டு சிலுவையில அறையப்பட்டு அது கிறிஸ்துவோடு பலப்படுறதுக்கு தான் பெரிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. அதுலதான் சரியா வேணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். வெளிப்புறமா நிறைய செஞ்சிடலாம். இது நமக்குள்ள சரியா கிரியை செய்யலைன்னா வெளியே என்ன ஊழியம் பண்ணாலும் அது பிரயோஜனமற்ற ஒரு ஊழியமா தான் இருக்கும். தேவ கிருபை கற்றுத்தரும் பாடுகளுக்குள் சுவிசேஷம் கற்றுத்தரும் பாடுகளுக்குள் பிரவேசிப்பவர்களுக்கு தேவ கிருபை ஆயத்தமாய் இருக்கிறதே அல்லாமல் சுவிசேஷத்தினால் என்ன ஆதாயம் பெறலாம் என்று இருப்பவர்களுக்கு தேவ கிருபை ஒரு நாளும் விருதாவாய் கையளிக்கப்படுவதே இல்லை. அப்ப இதுதான் தேவ கிருபை வேணும். இந்த கற்றுத்தரும் பாடு, சுவிசேஷம் என்ன கற்றுத்தருகிறது பாடுகளை. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, மிஷினரிஸ் போயிட்டாங்க, நிறைய மிஷினரிகளுக்கு அப்படின்னு எல்லாம் ஜெபிப்போம். மிஷினரி, ஐயோ இவங்க மிஷினரி எல்லாத்தையும் விட்டு போயிட்டாங்கன்னு ஜெபிப்போம்.
அவங்கள பாக்குறோம், அவங்களுக்கு பண்றோம். ஆனா அந்த மிஷினரி ஸ்தாபனத்துல இருந்து ஒரு சகோதரன் வந்து ஒரு நாள் எங்க சபை கூட்டங்கள் நடத்தி அவர் சொன்னார், மிஷினரிகளுக்குள் நடக்கிற அத்தனை கிரியைகள் சரியான அர்ப்பணிப்பு இல்ல. தங்களுக்குள்ள பாவ வாழ்க்கை, மனைவியை விட்டு அங்க சுவிசேஷம் சொல்ல போற இடத்துல அங்க ஒரு ஆதிவாசி பிள்ளைய கூட வச்சுட்டு அவளோட தொடர்பு வச்சுட்டு இப்ப குடும்பம் நடத்துற மிஷினரிகளை தெரியும்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. அவங்களுக்குள்ள போய் நல்ல ஒரு படிச்சவர் தான், ஒரு டாக்டரா இருந்தவரு. பட் அவர் சொல்றாரு இத்தனை நடக்குது, அவங்களுக்குள்ள பரிசுத்தமான வாழ்க்கை கிடையாது, வீட்டை ஒழுங்கா கவனிக்கிறது இல்ல, பிள்ளைங்களை கவனிக்கிறது இல்ல, ஊழியம் ஊழியம் போயிட்டு எங்கேயோ சுத்திட்டு வர, இதெல்லாம் மிஷினரிகளுக்குள்ளேயும் இத்தனை வேண்டாதனங்கள் நடக்குது. அதெல்லாமே தேவன் அவங்களுக்குள்ள பரிசுத்தம் வரணும், அவங்களுக்குள்ள வரணும். அதனால மிஷினரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கம்முந்து எல்லாம் கொட்டணும்னு அவசியம் கிடையாது. அதனால எல்லாம் பாத்தீங்கன்னா பிழைப்புக்காக அப்படி போய் இருக்கிறவங்களும் சிலர் இருக்கிறாங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதனால அந்த உலக சுவிசேஷத்தினால என்ன ஆதாயம் கிடைக்கும், என்ன ஆதாயம் நமக்கு இருக்குது? போயிட்டா வீடு குடுத்துருவாங்க, சாப்பாட்டுக்கு நமக்கு மாசம் கிடைச்சிரும், ஊழியம் பண்ணிட்டு அப்படியே காசு வந்துரும், அப்படி போய் சேர்ற மக்களும் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து தேவ கிருபைங்கிறது வந்து ஒரு காலம் சும்மா கொடுக்கவே மாட்டார் ஆண்டவர். விருதாவாய் கையளிக்கப்படுவதே இல்லை. உங்கள் மாமிசத்தின் இச்சையின்படி வாழ்ந்து கொண்டு வேலையில் ப்ரொமோஷன் கிடைத்ததையும், ஸ்கூட்டர் வாங்கினதையும், வீடு வாங்கினதையும் தேவ கிருபை என்று இனியும் சொல்ல துணிந்து சொல்லாதீங்க. ஏனென்றால் உங்க பக்கத்து வீட்டுக்காரரும் புற மதஸ்தரும் இவங்களை பெற்றிருக்கிறாங்களே. அதனால தேவ கிருபை வந்து நமக்கு இதுக்கல்ல, உலக ஆசீர்வாதத்துக்காக இல்ல, நம்மை முழுவதும் நம்முடைய ஆசைச்சு சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவை போல பாடுகளை சுமந்து சோதனைகளில் இருந்து தப்பித்து கொண்டு அவருக்கு அவருடைய மகிமை பெற்றுக்கொண்டு தேவ கிருபையில பலப்படுறதுக்கு தான் நமக்கு கிருபையை தவிர இந்த உலகத்து காரியத்துக்காக அல்ல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இதோட முடிச்சு கொள்ளலாம், நேராகுது. அதனால இந்த நிறைய இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு புக் அது. அப்ப இந்த கிருபை என்னங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளலாம். புரிஞ்சுட்டு புதிய ஏற்பாட்டுல இன்னைக்கு வாசிச்சுட்டு வர அந்த அதிகாரம், நம்ம ஜெபத்துல வாசிக்கிற எரேமியா, அதாவது எபிரேயர், கொலோசியர், இந்த மாதிரி புக்ஸ்கள்ல பாத்தீங்கன்னா அருமையான இந்த வார்த்தைகள் அதிகமா அதிகமா நம்ம தியானிக்கும் போது இந்த கிருபை குறிச்சு இன்னும் தெளிவா வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். தேவ கிருபையினால ஊழியம் சொல்றாங்க, ஊழியம் பாருங்க, அங்க ஊழியம் தொடங்கினாங்க பாருங்க, 1 வருஷத்துல கார் வாங்கிட்டாங்க, 1 வருஷத்துல வீடு வாங்கிட்டாங்க, அவங்க வித்தியாசமா இருந்துச்சு லைஃப் அப்படி சொல்றாங்க. அதுக்கல்ல தேவ கிருபை. கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களா மரியாதை பாக்குற தூதன் சொல்ல, கிருபை பெற்றவளே வாழ்க. பாத்தீங்களா, அவ ஏழை குடும்பம் தான் மரியாள், இயேசு கிறிஸ்துவ பெற்றெடுத்த தாய். ஏழை குடும்பம், கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே. அப்படியே எவ்வளவு அந்த கிருபைன்ற வார்த்தை வந்து ரொம்ப வித்தியாசமானது. தேவ கிருபை அது இன்னும் நம்ம ஆழமா தியானிப்போம், வேதத்தை வாசிக்கும் போது. அதுல நம்ம பலன் அடைஞ்சோம்னா நம்மள வேதனைப்படுத்துற காரியங்கள் கம்மியா இருந்த உலகத்துல இருக்கிற காரியம். ஏன்னா அதுல நம்ம பலனா இருக்கும்போது நம்ம ஐஸ்வர்ய சம்பரணர், கிறிஸ்து தேவனுடைய சொந்த பிள்ளைங்க, அவருடைய சொந்த சரீரம். நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சிலுவையில ஆணி அடிச்சு அது நம்ம பாவத்துக்கு மரித்தவர்களா, ஒவ்வொரு நாள் பாவத்துக்கு மரித்தவர்களாய் நம்ம வாழ பழகிக்கொள்ளணும். ஆசை இச்சைகள் நிறைஞ்ச உலகம், ஆகாயமண்டல பொல்லாத ஆவிகளோட போராட்டம், நமக்குள் இருந்து கிரியை செய்கிற ஆதாம் பாவம் செய்து விழுந்தனால மரித்தான் இருக்குது. அந்த மரித்த ஆதாம்ல இருந்தா நம்ம வந்தோம். கிறிஸ்து நம்ம மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறார். அந்த உயிர் பெற்ற பிறகு அந்த ஆதாமோட பாவ சரீரத்துல இருந்து இன்னும் மீட்படைஞ்சிட்டே போயிட்டு இருக்கணும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த தேவ கிருபையை விருதாவாய் நம்ம யூஸ் பண்ணாதபடிக்கு இந்த கிருபைன்ற வார்த்தைய அநேக ஒருத்தர் சொல்றாங்க, இந்த செல்வராஜ் மோகன் சிலாஸ்திரில மெசேஜ் கொடுப்பார்ல, அவர் சொல்றாரு ஒரு நாள் கிருபை, அவர் RSS இருந்து ரட்சிக்கப்பட்டவர். சொல்றாரு கிருபைங்கிறதா எங்களுக்கு என்ன தெரியுது, கிருபைனா என்ன, இது என்ன புது கிறிஸ்தவங்க சொல்ற வார்த்தை தான். கிருபைன்னு வேற எந்த மதத்தர் சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்தவங்க தான் சொல்றோம். அதுவும் ரட்சிக்கப்பட்டவங்க வாயில தான் கிருபைன்னு அதிகமா வரும். அந்த கிருபைனா என்ன அப்படிங்கிறத கிறிஸ்தவங்க கிருபைன்னு பேசுவோம், அதுல மீனிங்கே தெரியாது எனக்கு ஆரம்பத்துல, கிறிஸ்தவங்களை குற்றங்கணிக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த கிருபைங்கிற வார்த்தை நம்ம வாயில தான் அதிகமா வருது. அது என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சு நம்ம அந்த கிருபை மேல் கிருபை பெற்றவங்களா வாழணும்னு கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட்.